வணக்கம், வெல்கம் டு நீட்டமில்ல. நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல நியூட்டனின் இரண்டாம் விதி அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தோம். அது பார்ட் 1. இந்த வகுப்புல அதோட தொடர்ச்சியா பார்ட் 2 பார்க்கலாம். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கப்பி இயக்கத்தில் இருக்கும்போது நியூட்டனின் இரண்டாம் விதியை பயன்படுத்தி அதோட இயற்பியல் அளவுகளை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த செஷன் போறதுக்கு முன்னாடி தயவு செய்து ப்ரீவியஸ் கிளாஸை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, சோ செஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு நியூட்டனின் முதல் விதி இரண்டாம் விதி என்னன்னு பார்த்தலாம். சோ நியூட்டன் முதல் விதிங்கிறது என்ன அப்படின்னா, சோ தொகுபயன் விசை என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ பொருள் ஓய்வு நிலையில் இருந்தாலோ இல்லது மாறாத திசைவேகத்துடன் இருந்தாலோ தொகுபயன் விசை 0 ஆயிரும் இல்லையா? இப்போ நியூட்டனின் இரண்டாம் விதிங்கிறது என்ன? தொகுபயன் விசை not equal to 0. அப்படினா என்ன கிடைச்சிரும்? முடுக்கம் எனக்கு கிடைச்சிரும் இல்லையா? சோ நான் எப்படி குறிப்பிடலாம் நியூட்டனின் இரண்டாம் விதியை? F net is equal to dp by dt இல்லையா? உந்தம் மாறுபடும் வீதம் எதற்கு சமமா இருக்கும்? விசைக்கு சமமா இருக்கும் இல்லையா? சோ இத நான் என்ன சொல்லலாம்? m into e, பொருளின் நிறை into முடுக்கம். இப்போ எனக்கு முடுக்கம் என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம்? F is equal to, இப்போ முடுக்கம் என்ன எப்படி கால்குலேட்? A is equal to F net divided by நிறைகளின் கூட்டுதல். once நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படினா ஈஸியா நாம பொருளின் முடுக்கம் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி தான் என்ன பார்க்க போறோம்? கப்பியோட இயக்கத்தை பார்க்க போறோம். இப்போ கப்பிங்கிறது என்ன அப்படினா, M1 and M2 நிறை கொண்ட இரண்டு பொருட்கள் நிறையற்ற கம்பியில் தொங்கவிடப்பட்டுள்ளது. அப்படினா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதிட்டேன். இப்போ M1 is equal to M2. அப்படினா நிறைகள் சமமெனில் என்ன ஆகும்? பாத்தீங்கன்னா அப்படினா சோ கப்பி என்ன இருக்கும்? சமநிலையில் இருக்கும். once கப்பி சமநிலையில் இருந்துச்சு அப்படினா அதன் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும்? 0 ஆகும் இல்லையா? தொகுபயன் விசை is equal to 0. once தொகுபயன் விசை 0 ஆயிருச்சு அப்படினா முடுக்கம் என்ன இருக்கும்? 0 ஆகும். என்னால முடுக்கம் கால்குலேட் பண்ண முடியாது இந்த கண்டிஷன். அப்படினா இப்போ செகண்ட் கண்டிஷன், இப்போ M1 is greater than M2. அப்படினா M1 நிறை அதிகமா இருக்கு, M2 நிறை கம்மியா இருக்கு. என்ன ஆகும்? M1 கீழ வரும், M2 மேல போகும். அப்படினா தொகுபயன் விசை என்ன சொல்லலாம்? not equal to 0. அப்படினா தொகுபயன் விசை not equal to 0 என்று சொல்லிட்டேன் அப்படினா அதன் மீது என்ன செய்யப்படும்? முடுக்கம் உருவாகும். சோ क्वेश्चन என்ன அப்படினா இந்த முடுக்கத்தை நான் கால்குலேட் பண்ணனும். ஓகே, சோ என்ன ஆகும்? இது கீழ வரும், இது மேல போகும், இதோட முடுக்கம். ஓகே, சோ இத நாம கால்குலேட் பண்ணலாம் இந்த முடுக்கத்தை. அதே மாதிரி இதன் மீது செயல்படும் எதிர்விசையும் நான் கால்குலேட் பண்ணுவோம். ரெண்டு வேல்யூ நான் கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாம நார்மலா தனித்த விசைப்படம் யூஸ் பண்ணி நாம இந்த முடுக்கத்தை கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி தனித்த பொருளின் விசைப்படம்? சோ நான் M1 எடுத்துட்டேன். சோ இப்போ தனித்த பொருளின் விசைப்படம் வரது எப்படி இருக்கும்? பொருளின் நிறை கீழ் நோக்கி இருக்கும், M1G. இது விசை மேல் நோக்கி இருக்கும். அதே மாதிரி பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கும். சோ அதே மாதிரி M2 எடுத்துட்டேன் அப்படின்னா பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும், M2G. மேல் நோக்கி இது விசை. அதே மாதிரி முடுக்கம் எந்த திசையில் இருக்கும்? மேல் நோக்கி. ஓகே, சோ இப்போ விசையின் திசை ஏவின் திசையில் இருந்தா என்ன சொல்லலாம்? F பாசிட்டிவ். எதிர் திசையில் இருந்தா என்ன சொல்லலாம்? F நெகட்டிவ் இல்லையா? சோ இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா முடுக்கத்தின் திசை கீழ் நோக்கி இருக்கு, M1G-யும் கீழ் நோக்கி இருக்கு. அப்படின்னு சொல்லலாம் M1G. சோ இது மேல் நோக்கி இருக்கனால -T is equal to என்ன சொல்லலாம்? M1A. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர். சோ அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும்? T minus M2G is equal to M2E. ஓகே, சோ இந்த ரெண்டு சமன்பாடுகளை நான் போடுறேன். என்ன கிடைக்கும்? கூட்டும்போது T minus M2G is equal to M2 into E. சோ T கேன்சல் ஆயிடும். சோ என்ன கிடைச்சிரும்? M1 minus M2 into G, M2, M1 into E. So by A எனக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம்? M1 minus M2 divided by M1 plus M2 into G. புரியுதா? சோ எப்படி கால்குலேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இப்போ நான் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன்? M1 greater than M2 இல்லையா? சோ எனக்கு என்ன கிடைச்சிரும்? நிறைகளின் சோ முடுக்கத்தின் மதிப்பு என்ன கிடைக்கும்? எனக்கு நேர்குறி கிடைக்குது. அப்படினா நேர்குறிங்கிறது என்ன? மேல போகும்னு அர்த்தம். சோ என்னோட நான் கால்குலேட் பண்ற முடுக்கம் இதோடது. அப்ப நான் இதோட முடுக்கம் என்ன இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். ஓகே, சோ இது என்ன இருக்கும்? மேல் நோக்கி பொருளின் முடுக்கம். சோ இது என்ன இருக்கும்? இந்த பொருள் என்ன இருக்கும்? கீழ் நோக்கி முடுக்கம்.
புரிஞ்சுதா? சோ எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஓகே, சோ நான் இப்போ நார்மலா தனித்த விசைப்படம் யூஸ் பண்ணி நான் முடுக்கம் கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? A is equal to தொகுபயன் விசை divided by நிறைகளின் கூடுதல். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ நிறைகளின் கூடுதல் என்ன சொல்றேன்னா m1 plus m2 இல்லையா? இப்போ தொகுபயன் விசைங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பொருளின் எடை மட்டும் தான் இருக்கும் இல்லையா? சோ இது விசை என்ன ஆயிடும்? கேன்சல் பண்ணிடும் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்படின்னா முடுக்கம் இந்த திசையில இருக்கு, முடுக்கத்தின் திசையில இருந்தா பாசிட்டிவ், எதிர் திசையில இருந்தா நெகட்டிவ். அப்படின்னா இது எடையோட எடை, இந்த m1 ஓட எடை முடுக்கத்தின் திசையில இருக்கனால m1g, பட் இது என்ன இருக்கு? ma மேல இருக்கு, அதோட எடை கீழ இருக்கு minus 2g. So it is m1 minus m2 divided m1 plus m2 by 2g. புரியுதா? ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு இதன் மீது செயல்படும் எதிர் செயல்படி கால்குலேட் பண்ணலாம். சோ ஒன்ஸ் a எடுத்து நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஈஸியா கிடைச்சிடும். புரியுதா? ஓகே, சோ இத பேஸ் பண்ணி ஒன் பை ஒன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், சோ இது என்னோட கப்பி, மூணு பொருள் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது 2 kg, இது 3 kg, இது 5 kg. ஓகே, இந்த கம்பி இதில் கொடுத்திருக்காங்க, இதோட இழுவிசை G1, இந்த கம்பியோட இழுவிசை G2. ஓகே, சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா T1 T2 கம்பியின் இழுவிசை. அதே மாதிரி இப்போ பொருளின் முடுக்கம் எப்படி இருக்கும்? இது 2, பட் இதுல நான் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைச்சிரும் 5 plus 3 8 எனக்கு கிடைச்சிரும். சோ இந்த நிலை அதிகமா இருக்கனால இங்க கீழ் நோக்கிய முடுக்கம், இது என்ன இருக்கும்? மேல் நோக்கிய முடுக்கம் இல்லையா? சோ இந்த முடுக்கத்தை நான் கால்குலேட் பண்றேன். ஓகே, சோ இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் நான் தனித்த பொருளின் விசைப்படம் யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்றேன். செகண்ட் நியூட்டனின் விதி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றேன், அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி. சோ ஃபர்ஸ்ட் தனித்த பொருளின் விசைப்படம் வரையும்போது சோ நான் 2 kg எடுத்துட்டேன். சோ இந்த பொருளின் மீது என்னென்ன விசை செயல்படும்? பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும் 2g, இழு விசை மேல் நோக்கி, அதே மாதிரி முடுக்கம் மேல் நோக்கி. சோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன் இருக்கும் T1 minus 2g is equal to 2e. சோ அதே மாதிரி 3g எழுதுனா என்ன கிடைச்சிரும்? 3 kg. கம்பியின் இழுவிசை மேல் நோக்கி, எடை கீழ் நோக்கி 3g, முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கு இல்லையா? சோ இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் என்ன எழுதணும்? 3g minus T1 is equal to 3e. இப்போ 5 kg எடுத்துட்டேன். 5 kg சொல்லும்போது என்ன கிடைச்சிரும்? சோ இத நான் ஹாஃபா கட் பண்ண என்ன இருக்கும்? கூடவே இந்த 3 kg மேல என்ன இருக்கும்? T2 கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா? T2 கீழ் நோக்கி என்ன கிடைச்சிரும்? plus T2 is equal to என்ன கிடைச்சிரும்? 3. ஓகே, இப்போ 5 kg எடுத்துட்டேன். 5 kg மேல என்ன ஆக்ட் ஆகும்? சோ 2t மேல நோக்கி ஆக்ட் ஆகும். பொருளின் எடை கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும் 5g, பொருளின் முடுக்கம் என்ன ஆக்ட் ஆகும்? கீழ் நோக்கி. ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? T1 T2 வை கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் முடுக்கத்தை நான் கால்குலேட் பண்ணனும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுத என்ன கிடைச்சிரும்? 5g minus 2t is equal to 5e. ஓகே, சோ இது ஈக்குவேஷன் 3, இது 2, இது 1. ஓகே, இத நான் சால்வ் பண்றேன். சோ 3 plus 2 நான் போடுறேன். சோ என்ன கிடைக்கும் இப்போ? சோ 5g minus 2t is equal to 5e. T1 minus 2g is equal to 2e. சோ இப்போ போடும்போது என்ன கிடைச்சிரும்? T1 minus T2. சோ இது போடும்போது என்ன கிடைச்சிரும்? plus 3g is equal to 7e. ஓகே, இது என்னது? 4. சோ இப்போ இத ரெண்டையும் நான் கூட்டும்போது என்ன கிடைச்சிரும்? சோ 3g minus T1 plus T2 is equal to 3a. இங்க என்ன கிடைச்சிரும்? T1 minus T2 plus 3g is equal to 7e. சோ என்ன கிடைச்சிரும்? T1 T1 கேன்சல், அதே மாதிரி T2 T2 கேன்சல், என்ன கிடைச்சிரும்? 6g இல்லையா? 10e. அப்படினா a ஓட மதிப்பு என்ன கிடைச்சிரும்? 60 divided by 10 கிடைச்சிரும் 6 meter per second square என்ன கிடைச்சிரும். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்ணனும்? சோ a ஓட மதிப்பு கிடைச்சிருச்சு. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? T1 ஓட மதிப்பு கிடைச்சிரும். சோ T1 minus 2g is equal to 2. a ங்கிறது என்னது? 6. So T1 is equal to இந்த சைடு வந்து அப்படினா 12 plus 20 என்ன கிடைச்சிரும்? 32 Newton. T1 ஓட மதிப்பு. இப்போ T2 ஓட மதிப்பு கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 5g minus T2 ங்கிறது என்ன அப்படினா தெரியாது. T2 is equal to 5 into a ங்கிறது 6. ஓகே, இப்போ T2 இந்த சைடு வந்துரும் 5g 50 minus 30.
என்ன கிடைச்சிரும் 20 நியூட்டன். புரியுதா? எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். A is equal to என்ன ஃபார்முலா? F net divided by நிறைகளின் கூடுதல். சோ இப்போ நிறைகளின் கூடுதல் சொல்லும்போது என்ன கிடைச்சிரும்? 5 3 8. சோ நான் எல்லா நிறையும் கூட்டணும். என்ன கிடைச்சிரும்? 10 into என்ன இருக்கும்? சோ தொகுபயன் விசை நான் கால்குலேட் பண்ணனும். அப்படினா தொகுபயன் விசை சொல்லும்போது சோ அதன் மீது செயல்படும் இழுவிசையோட மதிப்பு என்ன இருக்கும்? 0 ஆகும். இல்லையா? அப்படினா இந்த ரெண்டு நிறைகளை நான் கூட்டினா என்ன கிடைக்கும்? 8 kg. சோ இதோடது என்ன இருக்கும்? 2 kg. ஓகே. சோ இதோட பொருளின் எடை எந்த திசையில இருக்கும்? கீழ் நோக்கி 8g. இதுவும் கீழ் நோக்கி இருக்கும் 2g. பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி. இது என்ன இருக்கு? மேல் நோக்கி. சோ விசை கீழ் நோக்கி இருக்கு, பொருளின் முடுக்கம் மேல் நோக்கி இருக்கு, விசையின் மதிப்பு நெகட்டிவ். சோ இங்க என்ன ஆயிரும்? பாசிட்டிவ். பின்ன என்ன சொல்லலாம்? சோ 8g minus இது என்ன இருக்கும்? 2g. இல்லையா? சோ என்ன கிடைச்சிரும்? 8g minus 2g 6g divided by 10. So 10 can cancel with 6. புரியுதா? எப்படி சால்வ் பண்றது தெரிஞ்சு once எனக்கு a தெரிஞ்சிருச்சு அப்படினா ஈஸியா நான் d யோட மதிப்பை நான் கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? another problem second one. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 kg. So இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஒரு கப்பில கனெக்ட் பண்ணிருக்காங்க. Then ஃபைனலா இங்க 4 kg கனெக்ட். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படினா சோ இங்க பொருளின் நிறை அதிகமா இருக்கனால பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கும், இந்த திசையில. இது என்னவோ இந்த திசையில மூவ் ஆகும். சோ இந்த மேற்பரப்பு பளபளப்பான மேற்பரப்பு. ஓகே, சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? என்ன கால்குலேட் பண்ணனும்? a ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணனும். அதே மாதிரி கம்பியின் இழுவிசையோட மதிப்பு நான் கால்குலேட் பண்ணனும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் தனிப்பொருளின் விசை படம் வரைஞ்சு ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சோ இப்போ நான் யூஸ் பண்றேன் என்னது 4 kg. இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் விசை எப்படி இருக்கும்? t மேல் நோக்கி இருக்கும், 4g கீழ் நோக்கி இருக்கும், பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கும். அதே மாதிரி இந்த பொருளின் மீது செயல்படும் விசை சோ இதுல புவியீர்ப்பு விசை செயல்படாது. ஏன் அப்படின்னா செயல்படும் அத எந்த விசை சமப்படுத்தும்? செங்குத்து விசை சமப்படுத்தும். அதனால இந்த விசையும் கேன்சல் ஆகும். அப்படின்னா எந்த விசை மட்டும் இருக்கும்? இந்த கிடைத்தள விசை மட்டும் இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும்? T is equal to என்ன சொல்லலாம்? அதோட நிறை into முடுக்கம். இந்த ரெண்டு விசைகள் இருக்கு. ஓகே, சோ T ஓட மதிப்பு என்னது? 2a. சோ இங்க என்ன சொல்லலாம்? இப்போ இதுக்கு சமன்பாடு என்ன கிடைச்சிரும்? 4g minus t is equal to 4a. இப்போ t ஓட மதிப்பு சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைச்சிரும் 4g minus 2a is equal to 4a and it becomes 6a 4g. ஓகே, இப்போ a ஓட மதிப்பு என்ன கிடைச்சிரும்? இது கேன்சல் பண்ணா 2 இது 2/3 into g. சோ புரிஞ்சுதா? சோ இப்போ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். சோ a is equal to f divided by நிறைகளின் கூடுதல். சோ நிறைகளின் கூடுதல்ங்கிறது என்ன அப்படின்னா 2 இங்க என்னது 4 6 kg. அதே மாதிரி தொகுபயன் விசை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க தொகுபயன் விசை இது எதுவும் இருக்காது. அதே மாதிரி தொகுபயன் விசை கால்குலேட் பண்ணும்போது இந்த விசை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இருக்கும். பொருளின் எடை மட்டும் தான் இருக்கும் இல்லையா? பொருளின் எடை 4g. சோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. சோ ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம். இப்போ கம்பியின் இழுவிசை கால்குலேட் பண்ணலாம். T is equal to 2 divided by 3h. சரி, 4 divided by 3 into g. ஓகே, கம்பியின் இழுவிசை கால்குலேட் பண்ணிட்டோம். சோ இதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம். இங்க m இது கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். நிறை கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ இது ரெண்டும் கப்பி. ஓகே, இது என்ன 2m, இது என்னது 3m. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்? இது கப்பி, இது ரெண்டு கப்பி. இந்த கம்பியின் இழுவிசை T1, இந்த கம்பியின் இழுவிசை T2. சோ क्वेश्चन என்ன அப்படினா சோ T1 T2 இன் மதிப்பு காண்க. அதே மாதிரி இப்போ பொருளோட எடை எது அதிகமா இருக்கும்? சோ இது சமநிலையில இருக்கு. இப்போ பொருளின் எடை எது இருக்கும்? இங்க அதிகமா இருக்கும் இல்லையா? அப்படினா பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கும், இதோட மேல் நோக்கி இருக்கும். ஓகே, சோ இதோட இந்த திசையில இருக்கும். சோ அதே மாதிரி என்ன கால்குலேட் பண்ணனும்? பொருளின் முடுக்கம் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? A is equal to நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். சோ F net divided by என்ன சொல்லலாம்? நிறைகளின் கூடுதல். சோ நிறைகளின் கூடுதல் என்ன இருக்கும்? 3 இங்க m, இங்க என்ன இருக்கும்? 2m என்ன இருக்கும்? 6m. ஓகே, சோ இப்போ தொகுபயன் விசை என்னவா இருக்கும்? சோ இப்போ இதன் மீது செயல்படும் விசை 0 ஆகும் இல்லையா? சோ
ஸோ இந்த இழுவிசையும் நான் எடுக்க வேண்டியதில்லை. மேல் நோக்கிய விசை செங்குத்து விசையும் mgயும் சமம். ஓகே, அப்படின்னா இந்த ரெண்டு நிறைனால மட்டும் தான் எனக்கு என்ன வரும், எனக்கு தொகுபயன் விசை எனக்கு கிடைக்கும். அப்படின்னா ஸோ இப்ப பாருங்க, பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கு 3mg, முடுக்கமும் கீழ் நோக்கி இருக்கு. இங்க பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கு, முடுக்கம் மேல் நோக்கி இருக்கு. அப்படின்னா என்ன சொல்லலாம், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். அப்படின்னா 3mg minus 2mg இல்லையா. ஸோ இப்போ என்ன கிடைச்சிடும், g divided by 6. ஓகே, ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது a ஓட மதிப்பு கிடைச்சிச்சு இல்லையா. இப்போ இழுவிசையின் மதிப்பு நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இழுவிசையின் மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்காக நான் 3mg எடுத்துட்டேன். இப்போ இதன் மீது செயல்படும் விசை கால்குலேட் பண்றேன். ஸோ T1 மேல் நோக்கி செயல்படும். ஸோ பொருளின் எடை கீழ் நோக்கி செயல்படும், முடுக்கமும் கீழ் நோக்கி இருக்கும். அப்படின்னா இதுக்கு ஈக்குவேஷன் எழுத எனக்கு கிடைச்சிடும் 3mg minus T1 is equal to 3 and a ஓட மதிப்பு என்னது, g divided by 6 இல்லையா. ஸோ இப்போ as per addition 2. ஸோ T1 வேணுங்கிறதுக்காக T1 is equal to இந்த சைடு 3mg minus, ஓகே, ஸோ mg divided by 2. ஸோ நான் mg வெளியே எடுத்துட்டா எனக்கு கிடைக்கும் 3 minus 1 by 2 கிடைக்கும் 6 minus 1 5 by 2 கிடைக்கும் 5mg divided by 2. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ T2 எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ T2க்காக இதை யூஸ் பண்றேன். ஸோ இதன் மீது செயல்படும் விசைகளை நான் கொடுக்குறேன். ஸோ பொருளின் முடுக்கம் மேல் நோக்கி இருக்கு, அதே மாதிரி எடை கீழ் நோக்கி இருக்கு, தென் T2வும் மேல் நோக்கி. ஸோ என்ன கிடைச்சிடும் இப்போ, T2 minus 2mg is equal to 2mg இல்லையா. a-வின் மதிப்பு என்னது, g by 6, 2mg by 6. ஸோ எனக்கு 3 கிடைச்சிடும் இல்லையா. ஸோ இப்போ என்ன கிடைச்சிடும், ஸோ இந்த T2 வேணும் அப்படின்னா T2 is equal to mg divided by 3 plus 2mg. ஸோ இப்போ mg வெளியே எடுத்துட்டா என்ன கிடைச்சிடும், 1 by 3 plus 2. ஸோ என்ன கிடைச்சிடும் 6 7 by 2 7mg divided by 3. புரியுதா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் எனக்கு நீங்க தொகுபயன் விசை கால்குலேட் பண்ணா ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் பார்க்கலாம், தேர்ட் ஒன். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது என்னது 5 kg, இது 2 kg. ஓகே, ஸோ இங்க வெயிட் அதிகமா எடை அதிகமா இருக்கனால பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கும், இங்க இந்த திசையில இது இப்படி போகும், இது கீழே. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பொருளின் முடுக்கம் அதே மாதிரி கம்பியின் இழுவிசை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பொருளின் முடுக்கம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ A is equal to தொகுபயன் விசை divided by எடைகளின் கூடுதல். ஸோ எடைகளின் கூடுதல் 5, இங்கே 2 என்ன கிடைச்சிடும் 7 kg இல்லையா. தொகுபயன் விசை எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த பொருளின் மீது தொகுபயன் விசை 0 இருக்கு. ஏன் அப்படின்னா பொருளின் எடை எதுக்கு சமமா இருக்கும், செங்குத்து விசைக்கு சமமா இருக்கும். அப்படின்னா தொகுபயன் விசை எதுக்கு எதோட மட்டும் தான் இருக்கும், இதோட என்ன இருக்கும் 5 into g. ஸோ எனக்கு 50 divided by 7. ஸோ இதை கேன்சல் பண்ணா அப்படின்னா 7.1 meter per second square approximately. புரியுதா. இப்போ a ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, இப்போ t ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணணும், தனித்த பொருளின் விசை வரையணும். ஸோ 5 kg இந்த பொருளின் மீது செயல்படும் விசை அப்போ t மேல் நோக்கி, 5g கீழ் நோக்கி, பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி. எனக்கு 5g minus t is equal to 5a, t is equal to எனக்கு 5g minus 5 into a ங்கிறது என்னது 5g divided by 7. நான் 5g வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 5g 1 minus 5 divided by 7. So எனக்கு கிடைச்சிடும் 7 minus 5 2 divided by 7. So 10 g divided by 7. புரிஞ்சுது. ஸோ என்னது நியூட்டன். ஸோ என்ன கால்குலேட் பண்ணிட்டேன், பொருளின் கம்பியின் இழுவிசை கால்குலேட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் என்ன கிடைக்கும், இந்த தொகுபயன் விசை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம், ஃபோர்த் ஒன். ஸோ என்னன்னா, மனிதன் மேடையின் மீது நின்று கொண்டிருக்கிறான். இந்த மேடை
ஓகே, அதுல கம்பி கட்டியிருக்காங்க. இங்கே நின்றுட்டு இருக்காங்க, இதை பிடிச்சிட்டு. ஸோ இது என்னது, கம்பி இதில் கனெக்ட் பண்ணி. ஓகே, ஸோ மனிதனின் நிறை, இது மேடை. ஓகே, இது மனிதன். ஸோ மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கா, கம்பியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஓகே, மனிதனின் நிறை 50 kg, அதே மாதிரி மேடையின் நிறை 25 kg. ஓகே, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, மேடை சீரான வீதத்தில் மேல் நோக்கி செல்கிறது எனில் கம்பியின் மீது செயல்படும் இழுவிசையின் மதிப்பு காண்க. ஓகே, சோ சீரான வீதத்தில் மேல் நோக்கி செல்கிறது எனில் கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை கால்குலேட் பண்ண சொல்லுங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சீரான விதத்தில். அப்படின்னா மேடை கடந்த தொலைவு குறிப்பிட்ட காலத்துல என்னவா இருக்கும், சமமா இருக்கும் இல்லையா. அப்படின்னா பொருளின் மேடையின் திசைவேகம் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் இல்லையா. சோ b மாறிலியா இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது செயல்படும் முடுக்கம் என்ன இருக்கும், 0 இல்லையா. ஒன்ஸ் a 0 ஆயிருச்சு அப்படின்னா தொகுபயன் விசை என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஐடியா. சோ சீரான விதத்தில் மேல் நோக்கி இருக்கு அப்படின்னா அதன் மீது செயல்படும் விசை என்ன வரும், தொகுபயன் விசை 0 ஆயிரும். அப்படின்னா என்ன சொன்னா பொருள் சமநிலையில இருக்குன்னு சொல்லலாம். சோ இப்போ நான் இதன் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா t நான் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். சோ அதுக்கு இங்க பாருங்க, நான் கீழே இது இழுக்கிறேன், மனிதன் கீழே இழுத்துட்டு இருக்காங்க, அதன் மீது செயல்படும் இழுவிசை t. அதே மாதிரி இங்க இருக்கும்போது இங்கேயும் அதன் மீது என்ன செயல்படும், இழுவிசை செயல்படும் இல்லையா. ஏன்னா அது ஃபுல்லாவே கட்டியிருக்காங்க, இங்கேயும் செயல்படும். சோ இங்க செயல்படுற விசை எப்படி இருக்கும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்படின்னா மேல் நோக்கிய விசை எதுக்கு சமமா இருக்கும், கீழ் நோக்கிய விசைக்கு சமமா இருக்கும். இந்த விசை இந்த விசை தொகுபயன் விசை 0. அப்படின்னா மேல் நோக்கி செயல்படும் விசை என்ன இருக்கு, இங்க பாருங்க, இது t, இது t, இது t. ஓகே, நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மேடையின் மீது மேல் நோக்கி செயல்படும் விசை என்ன இருக்கும், 3t. கீழ் நோக்கி செயல்படும் விசை என்னவா இருக்கும், சோ பொருளின் எடை மனிதன் எடை பிளஸ் மேடையின் எடை என்ன கிடைச்சிடும், 75g. சோ ரெண்டையும் சமப்படுத்துறது என்ன கிடைச்சிடும், t யோட மதிப்பு எனக்கு கிடைச்சிடும். இஸ் ஈக்குவல் டு, ஏன் முடுக்கம் இல்ல அதனால. ஓகே, சோ முடுக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, சோ என்ன ஆகும், 3t is equal to 75g. எனக்கு t வேணும் அப்படின்னா எனக்கு கிடைச்சிடும். சோ இப்போ கேன்சல் பண்ணா எனக்கு கிடைச்சிடும் 2 times balance 1, so எனக்கு 5 times, so 25g. புரியுதா. சோ இப்போ சீரான வேகத்தில் இருக்கும்போது முடுக்கம் 0 ன்னு சொல்லிட்டோம். இப்போ பொருள் முடுக்கம் அடையுது அப்படின்னா எந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும், சோ இப்போ பாருங்க, மேடை மீது செயல்படும் விசை என்ன நடக்கும், 3t மேல் நோக்கி இருக்கும். அதே மாதிரி பொருளின் முடுக்கம் மேல் நோக்கி, பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும், 75. அப்படின்னா என்ன கிடைச்சிடும் ஈக்குவேஷன், 3t minus 75g is equal to என்ன கிடைச்சிடும், 75a. புரியுதா. சோ இதே மாதிரி இப்போ முடுக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 5th one. ஓகே, எப்படின்னா மனிதன் கூடையில் நின்று கொண்டிருக்கிறான், கூட ஓகே இங்க நின்றுட்டான். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா கம்பி, இத கம்பியை பிடிச்சிருக்காங்க. ஓகே, சோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கம்பியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதனால இந்த கூடையும் கம்பியும் மேல் நோக்கி முடுக்கம் இருக்கு. முடுக்கத்தின் மதிப்பு 5 மீட்டர் per second. சோ மனிதனின் எடை 100 kg. சோ பொருளின் எடை என்ன சொன்னா, கூடையின் எடை 50 kg. ஓகே, என்ன கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதன் மீது செயல்படும் இழுவிசை கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி மனிதன் மீது ஓகே கூடையின் மேற்பரப்பு செலுத்தும் விசை ஏற்படுத்தும் விசை கால்குலேட் பண்ணணும். விசைனா கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம t கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன a கொடுத்துட்டாங்க, நான் t கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ தொகுபயன் விசை மட்டும் கால்குலேட் பண்ணணும். சோ தொகுபயன் விசை மேல் நோக்கிய விசை கீழ் நோக்கிய விசை
இல்லையா? சோ மேல போகும்போது புவியீர்ப்பு விசை கன்ஃபார்மா ஆக்ட் ஆகும். அப்படின்னா இப்ப பொருள் எடுத்துட்டா இந்த கூடையின் மீது செயல்படும் எடை என்னவா இருக்கும்? சோ ரெண்டும் இல்லையா? சோ 150 g. அதே மாதிரி மேல் நோக்கி விசை என்னவா இருக்கும் இப்போ? சோ இங்க பாருங்க, இங்க t, இதுவும் என்னது t இல்லையா? சோ பொருளின் எடை பாதிக்கும், கம்பியின் இழுவிசையை பாதிக்கும் இல்லையா? சோ இங்கேயும் t மேல் நோக்கி விசை என்ன கிடைச்சிடும்? 2t. வெரி இம்பார்ட்டன்ட் திங். சோ இங்க t மட்டும் எடுக்கக்கூடாது, என்ன எடுக்கணும்? 2t எடுக்கணும். ஏன்னா அப்படின்னா நான் ஒன்ஸ் இழுக்கும் போது இந்த இழுவிசை இங்கே இருக்கும். புரிஞ்சுதா? சோ என்ன கிடைச்சிருக்கு இப்போ? பொருளின் முடுக்கம் மேல் நோக்கி இருக்கு. 2t minus 1000 is equal to இப்போ நான் 2t கால்குலேட் பண்ணுவேன். எப்படி கால்குலேட்? இப்போ 2t கால்குலேட் பண்ணுவேன். எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? 2t is equal to இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா 150 into a plus 1500. g ஓட மதிப்பு 10. சோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 750 plus 1500. சோ என்ன கிடைச்சிரும்? சோ 2250 divided by 2 எனக்கு t ஓட வேல்யூ கிடைச்சிரும். சோ என்ன கிடைச்சிரும்? இத கிடைச்சிரும் 1 இது 25 times. என்ன கிடைச்சிரும்? 1150 நியூட்டன். t ஓட மதிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணா, இதன் மீது கூடையின் மேற்பரப்பு ஏற்படுத்தும் விசை. எப்படி கால்குலேட் பண்ணா, அதுக்காக மனிதனின் தனித்த விசைப்பட வரையறேன். ஓகே, சோ மனிதன் மீது செயல்படும் விசை 100 kg. ஓகே, என்னென்ன விசை செயல்படும்? கூரையின் மேற்பரப்பு செலுத்தும் விசை எந்த திசையில இருக்கும்? பரப்பு பரப்புக்கு செலுத்து இந்த திசையில. ஏன்? ஓகே, அதே மாதிரி சோ இவங்க கையில பிடிச்சிட்டு இருக்காங்க, அதனால என்ன திசையில இருக்கும்? கீழ் திசை மேல் நோக்கி இருக்கும். பொருளின் எடை எந்த திசையில இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். என்னது? 100 இல்லையா? அதே மாதிரி பொருளின் முடுக்கம் எப்படி இருக்கு? மேல் நோக்கி. இப்போ நான் இதை சமப்படுத்தலாம். இப்படி சமப்படுத்தலாம். சோ என்ன சொல்லலாம்? இது எல்லாமே நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ரெஸ்ட் குறிப்பாயத்துல வந்து பார்த்துருக்கேன். ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்? n plus t is equal to 100, g is equal to 100. சோ n ஓட மதிப்பு எனக்கு தெரியும். சோ t ஓட மதிப்பு எனக்கு தெரியும். n plus 1150, 1000 is equal to 100 a. ஓகே, சோ என்ன கிடைச்சிரும்? 1150 இருக்கும் இல்லையா? சோ a-ங்கிறது 500 minus என்ன கிடைச்சிரும்? 150, 125 இல்லையா? 100 1000 போச்சு. சோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? சோ 100 150. So 10, 5, 9, and 7. இது இருக்கும் 43. So 375 நியூட்டன். புரியுதா? ஓகே, சோ அப்படினா மனிதன் மீது கூடையின் மேற்பரப்பை ஏற்படுத்தும் விசை என்னது? 375 நியூட்டன். புரியுதா? சோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம், third one. சோ இந்த கம்பியின் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்ணனும். அப்படினா இந்த கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை T2 ன்னு கால்குலேட் பண்ணிட்டேன். T2 நான் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு சோ இந்த விசையும் நான் சமப்படுத்துறேன். அப்படினா கீழ் நோக்கி விசை இது கப்பி. ஓகே, இது கப்பியின் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும்? சோ மேல் நோக்கி விசை என்ன இருக்கும்? 2t t2. அப்படினா கீழ் நோக்கி விசை என்ன இருக்கும்? இது t என்ன இருக்கும்? 2t. சோ வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சோ இது கப்பியிலிருந்து விலகி இருக்கும் என்னது? இழு விசை. சோ இது 2t ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2t is equal to T2 is equal to என்ன கிடைச்சிரும்? 2 times t. So t ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 2. So என்ன கிடைச்சிரும்? 2 into புரியுதா? எப்படி கால்குலேட் பண்ண சொல்லிட்டு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது கப்பி கொடுத்திருக்காங்க. கம்பியில கட்டியிருக்காங்க. இன்னொரு கப்பி இதுல கட்டியிருக்காங்க. சோ இங்க மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த கம்பியை பிடிச்சு எழுதிட்டு இருக்காங்க கேள்வி. ஓகே, சோ இப்போ என்ன மனிதனின் நிறை 60 kg. இது மேடை நிறை 0. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சமநிலையில் இருக்க வேண்டுமெனில் மனிதன் கம்பியின் மீது செலுத்தும் விசையை கால்குலேட் பண்ணணும். விசை t ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். சோ
சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் நான் கீழே இழுக்கும்போது ஓகே சோ இந்த கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை T இந்த கம்பியின் மீது செயல்படும் விசை T அப்படினா இந்த கம்பியின் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும் இந்த ரெண்டின் தொகுபயன் விசையா இருக்கும் இல்லையா சேம் ப்ராப்ளம் இங்க T2 ஓட எப்படி கால்குலேட் பண்ணா சோ இந்த ரெண்டு வேல்யூவோட தொகுபயன் வேல்யூ சோ சி இல்லையா அதே மாதிரி நான் இங்க யூஸ் பண்றேன் அப்படினா இந்த கம்பியோட இழுவிசை என்னவா இருக்கும் T plus T என்ன இருக்கும் 2T சேம் கம்பி இங்க இருக்கும் இந்த விசையும் 2T இருக்கும் சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சோ இங்க T இது T டோட்டல் என்ன இருக்கும் 2T புரியுதா சோ இப்போ நான் மேல் நோக்கி செயல்படும் விசை கீழ் நோக்கி செயல்படும் விசை நான் சமப்படுத்தல என்ன இருக்கும் பொருள் சமநிலையில் இருக்கும் தொகுபயன் விசை 0 இல்லையா பொருளின் எடை எதை பாதிக்கும் கம்பியின் இழு விசையை பாதிக்கும் அதனால தான் நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன் புரியுதா சோ என்ன ஆகும் இங்க பாருங்க மனிதன் மீது சோ இந்த மேல் நோக்கி விசை என்னவா இருக்கும் 2T இங்க இது T இங்கேயும் T புரியுதா சோ கீழ் நோக்கி விசை என்ன இருக்கும் 6T சரியா மனிதனின் எடை சோ என்ன கிடைக்கும் 4T is equal to 6T the T ஓட மதிப்பு என்ன இருக்கும் 6T G divided by 4 இப்போ நான் இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 2 3 சோ இங்க கிடைச்சா என்ன கிடைக்கும் 5 சோ 15 150 நியூட்டன் புரியுதா எப்படி சால்வ் பண்ணனும் சொல்லிட்டு ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ முடுக்கம் இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும் முடுக்கம் மேல் நோக்கி இருக்கு அப்படின்னா எப்படி ஈக்குவேஷன் வரும் சோ மேல் நோக்கிய முடுக்கம் சோ 4T minus 60G is equal to எனக்கு 60 into B சோ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் சோ T ஓட மதிப்பு தெரிஞ்சிச்சு இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஈஸியா சால்வ் பண்ணலாம் புரியுதா ஓகே சோ பட் இங்க என்ன இருக்கும் பொருள் சமநிலையில இருக்கும்போது கால்குலேட் பண்ணோம் இங்க என்ன இருக்கும் முடுக்கத்துல இருக்கும்போது இதோட சோ அடுத்த கான்செப்ட் சாய்தளத்தின் தானே இயங்கும் பொருளின் இயக்கம் ஓகே எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம் இங்க நான் என்ன கால்குலேட் பண்ணா பொருளின் முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணணும் எப்படி கால்குலேட் பண்ணா இப்ப பாருங்க சோ இப்போ நான் சாய்தளம் எடுத்துட்டேன் சாய்தளம் ஏற்படுத்தும் கோணம் தீட்டா சோ இங்க பொருள் mங்கிற ஒரு பொருள் இருக்கு இனிஷியலா அந்த பொருளின் திசை வேகம் 0 y இடையில இருக்கு ஓகே சோ பொருளின் எடை காரணமாக mg என்ன ஆயிருக்கு அப்படின்னா கீழ் நோக்கிய முடுக்கத்துல இருக்கு இந்த முடுக்கத்தின் மதிப்பு நான் கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ இப்போ பொருள் கிடைத்தளத்துல இருக்கனால இதன் மீது ஏற்படும் எடை ரெண்டு கூறுகளா தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா சோ ஒன்னு என்ன இருக்கும் இந்த கூறு இன்னொன்னு வந்து இந்த கூறு இல்லையா அதே மாதிரி செங்குத்து விசை எந்த திசையில இருக்கும் அப்படின்னா இது தீட்டா இது என்ன 90 மைனஸ் தீட்டா இது என்ன வரைக்கும் தீட்டா இருக்கும் என்ன சொல்லலாம் mg cos தீட்டா இது எனக்கு mg sin தீட்டா ஓகே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம் இல்லையா சோ இப்போ பாருங்க இப்போ இது சமப்படுத்தலாம் இல்லையா அப்படின்னா பொருளின் முடுக்கம் mg sin தீட்டா எதுக்கு சமமா இருக்கும் m into a க்கு சமமா இருக்கும் ஓகே சோ m கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் a is equal to g sin theta சோ சாய்தளத்தின் தானே இயங்கும் பொருளின் முடுக்கம் என்னவா இருக்கும் a is equal to g sin theta சோ வெரி இம்பார்ட்டன்ட் புரியுதா அப்படின்னா இப்போ இதோட நீளம் நான் L எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே சோ இப்போ இங்க வரும்போது இந்த பாயிண்ட்க்கு வரும்போது எனக்கு என்ன டைம் ஆகும் கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா தரையை அடைய ஆகும் காலம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் தரையை அடைய ஆகும் காலம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ t நான் கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் தொடக்கத்துல பொருளின் திசைவேகம் u = 0 இல்லையா சோ பொருள் கடந்த தொலைவு s என்ன சொல்லலாம் l சொல்லலாம் அப்ப நான் இங்க சமன்பாடு யூஸ் பண்ணலாமா s = ut plus half et² இல்லையா சோ இப்போ 0 இது 0 ஆயிரும் s ங்கிறது என்னது l is equal to இங்க 1/2 g ங்கிறது a ங்கிறது என்னது g sin theta t² so t ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 2l divided by g sin theta okay so it's a very important point once எனக்கு theta ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படினா நான் ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவேன் புரியுதா எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஓகே so இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகே சோ இப்போ பாருங்க சோ தீட்டா ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி ஓகே பொருள் இங்க இருக்கு 3 kg எது கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த கப்பில கனெக்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த பொருளின் முடுக்கம் சோ இந்த பொருளின் எடை நிறை 2 kg
ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சோ இங்க வெயிட் அதிகமா இருக்கனால இந்த திசையில இது முடுக்கம் அடையும், இது மேல் நோக்கி முடுக்கம் அடையும் இல்லையா? சோ முடுக்கத்தின் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி t இன் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. நாம கால்குலேட் பண்ணலாம். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இப்போ தனித்த பொருளின் விசைப்படம் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த பொருளின் மீது செயல்படும் விசை எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில என்ன இருக்கும்? c mg sin theta. அதே மாதிரி பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கும்? கம்பியின் இழுவிசை எந்த திசையில இருக்கும்? இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்? mg sin theta ஓகே minus e is equal to என்ன சொல்லலாம்? me. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க mங்கிறது என்ன அப்படின்னா 3 kg. so 3 இங்கேயும். அதே மாதிரி இங்க 2 kg மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும்? சோ a மேல் நோக்கி இருக்கும். அதே மாதிரி கம்பியின் இழுவிசை மேல் நோக்கி இருக்கும், எடை கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா? சோ என்ன சொல்லலாம்? t minus 2g is equal to 2e. ஓகே, இப்போ நான் ரெண்டையும் சமப்படுத்தினா என்ன கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி தீட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தீட்டா sin 37 அப்படின்னா so 3 4 5 இது so sin 37 3 divided by 5 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? 3g sin 3 divided by 5 minus t is equal to 3 இல்லையா? so if என்ன கிடைக்கும்? இது 2 times. இத பெருக்கினா என்ன கிடைக்கும்? 3 into 3 9 9 plus 9 into 2 18 minus t is equal to 3. இந்த ஈக்குவேஷன் பாருங்க. அப்படினா t minus g ஓட மதிப்பு 10 and t is equal to 2e இல்லையா? சோ இப்போ t t கேன்சல் ஆயிடும். இங்க என்ன கிடைக்கும்? நான் கூட்டும் போது என்ன கிடைக்கும்? இது 5a இங்க பாருங்க மைனஸ் இல்லையா? சோ minus 2 எனக்கு கிடைக்கும். ஓகே, a1 மதிப்பு என்ன கிடைக்கும்? minus 5 divided by 2. so 2 divided by 5 2 divided by 5. okay, so meter per second square. புரியுதா? சோ இங்க பாருங்க, இங்க மைனஸ் கிடைச்சிருக்கு அப்படினா என்ன அர்த்தம்? சோ பொருள் நான் இந்த திசையில முடுக்கம் அடைய சொன்னேன். இதுக்கு எந்த திசை அப்படினா எந்த திசையில முடுக்கம் அடையும்? இந்த திசையில முடுக்கம் அடையும். ஓகே, மேல் நோக்கி இருக்கும். இது எந்த கீழ் நோக்கி இருக்கும். புரியுதா? மைனஸ் என்ன இருக்கும்? குறி மாறுபடும் அர்த்தம். வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ஒன். இது என்னோட சாய்வு கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி சாய்வு. சோ இது 30 டிகிரி, இது 60 டிகிரி. இந்த 60 டிகிரில ரெண்டு பொருள் வச்சிருக்காங்க. இது கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஒரு கப்பி கூட கனெக்ட் பண்ணி இங்க கீழ வந்துருக்கு. ஓகே, சோ இது ரெண்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதோட வேல்யூ 1 kg, b இதோட வேல்யூ 3 kg, c ஓட வேல்யூ 2 kg. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்? இங்க கோணம் அதிகமா இருக்கு, அதே மாதிரி கம்பேரிட்டிவா. அதே மாதிரி இங்க நிறையும் அதிகமா இருக்கு இல்லையா? இதன் மீது செயல்பட விசையும் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும் இல்லையா? அப்படின்னா இந்த ரெண்டு பொருளும் எந்த திசையில முடுக்கம் அடையும்? இந்த திசை. அதே மாதிரி இந்த பொருள் இந்த திசையில முடுக்கம் அடையும். சோ முடுக்கத்தின் மதிப்பு கால்குலேட் பண்ண கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இப்போ சோ நமக்கு தெரியும் a is equal to f net divided by நிறைகளின் கூடுதல். நிறைகளின் கூடுதல் என்ன இருக்கும்? 2 3 5 6 kg. இப்போ நான் என்ன ஆகும்? தொகுபயன் விசை கால்குலேட் பண்ணணும். சோ அதனால நான் இந்த பொருள் எடுத்துட்டேன். ஓகே, சோ தொகுபயன் விசை நான் கால்குலேட் பண்ணும்போது என்ன எடுத்துலாம்? இத நான் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? அதன் மீது செயல்படும் மீதி விசையை நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன இருக்கும்? சோ இப்போ பாருங்க, இந்த கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு மாசையும் நிறையும் நான் ஆட் பண்ணிட்டேன். 4 kg. ஓகே, இப்போ இதன் மீது செயல்படும் விசையை நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ 4 kgங்கிறதுனால இதன் மீது செயல்படும் எடை கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டு கூறுகளா பிரியும். ஒன்னு இந்த கூறு mg cos theta கூறு, இன்னொன்னு mg sin theta இல்லையா? சோ இந்த ரெண்டு கீழ் நோக்கி செயல்படும் mg cos theta கூறு, mg sin theta கூறு. பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில இருக்கும். சோ இதுல mங்கிறது என்ன? 4. புரியுதா? அதே மாதிரி இப்போ இந்த பொருள் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை கால்குலேட் பண்ணணும். சோ mg கீழ ஆக்ட் ஆகும். ரெண்டு கூறு இருக்கும். ஒன்னு mg sin theta கூறு, இன்னொன்னு mg cos theta. புரியுதா? சோ ஏன் நான் கீழ் நோக்கி இங்க விசை கீழ் நோக்கி வரேன்? ஏன்னா புவியீர்ப்பு முடுக்கம், சோ புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி தான் செயல்படும். அதனால நான் கீழ் நோக்கி வரேன். புரியுதா? சோ அப்ப நான் பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கும்? இந்த திசை. ஓகே, சோ இத நான் கேன்சல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா செங்குத்து விசை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நான் இங்க பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கு, அதன் மீது செயல்படும் விசையும் இந்த திசையில இருக்கு.
பட் இங்க பாருங்க இதுல எது திசையில இருக்கு, பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கு, அதன் மீது செயல்படும் விசை எந்த திசையில இருக்கு, இந்த திசை. அப்ப என்ன சொல்லலாம் 4g sin. சோ இந்த தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா 60 டிகிரி மைனஸ் இங்க தீட்டாங்கிறது என்ன இருக்கும், சோ mங்கிறது 2, சோ 2g sin 30 இல்லையா. சோ என்ன கிடைச்சிருக்கு இப்போ, சோ 2g வெளிய எடுத்தலாம் 2g. ஓகே, சோ 2 into இங்க sin 16 சொல்லும்போது √3/2 மைனஸ் 2g வெளிய எடுத்தனால sin 30ங்கிறது 1/2 இல்லையா. சோ டிவைடட் பை 6. சோ இத கேன்சல் பண்ணிட்டு 3, சோ 3 கீழே கிடைச்சிரும். சோ g டிவைடட் பை 3 இங்க என்ன கிடைச்சிரும், சோ 2 வெளிய எடுத்தா அப்படினா 2√3 minus 1. ஓகே, சோ 6. சோ புரியுதா. சோ a வின் மதிப்பு என்ன தெரிஞ்சு. ஓகே, சோ இதுதான் என்னோட வேல்யூ. ஓகே, a வின் மதிப்பு. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். மூணாவது ப்ராப்ளம். சேம் சாய்வு தளம். ஓகே, இங்க சாய்வு θ is equal to 30 டிகிரி. இங்க பொருள் வச்சிருக்கேன், இது பொருளின் நிறை 2a. ஓகே, சோ இதுல கப்பில கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கப்பி, இங்க ஒரு பொருள் இருக்கு. இதெல்லாமே வளவளப்பான மேற்பரப்பு. ஓகே, சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், இப்போ பொருள் இந்த திசையில முடுக்கம் அடையுது எனில், ஓகே, பொருளின் முடுக்கத்தை காண்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, அதே மாதிரி இது Q, இது P. ஓகே, கப்பி P. ஓகே, தாங்கியின் மீது செலுத்தும் விசை, விசை என்ன கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ இது கப்பி. ஓகே, இந்த தாங்கியின் மீது செலுத்தும் விசை கால்குலேட் பண்ணணும். ஓகேனா, சோ இந்த விசையை நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் முடுக்கத்தை கால்குலேட் பண்ணிடுறேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், A is equal to F net divided by நிறைகளின் கூடுதல். இங்க என்ன இருக்கும், summing of mass. சோ இப்போ நிறைகளின் கூடுதல் 2m, here is m, என்ன சொல்லலாம் 3m. சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும், F net கால்குலேட் பண்ணனும். அப்படினா இந்த m இன் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும், 0. ஏன் அப்படினா இதுவும் கேன்சல் ஆகும் இல்லையா. அப்படினா இதன் செயல்படும் விசை மட்டும் தான் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ பொருளின் எடையினால கீழ வந்து ரெண்டு கூறுகள் இருக்கும், mg cos θ, இது mg sin θ. ஓகே, சோ mg sin θ. ஓகே, இதுல mங்கிறது என்னது 2m இல்லையா. சோ sin θங்கிறது இங்க ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி. அப்படினா என்ன வேல்யூ கிடைக்கும், சோ 2mg 3mg. சோ sin 30ங்கிறது 1/2. சோ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும், mm கேன்சல் ஆகும், g/3. சோ a வின் மதிப்பு g/3. புரியுது. ஓகே, சோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும், ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் கப்பி P இன் தாங்கியின் மீது செலுத்தும் விசை நான் கால்குலேட் பண்ணனும். அப்படினா சோ இப்போ பாருங்க, இப்போ இந்த கப்பியின் மீது என்ன விசை செயல்படுது, ஒன்று இந்த திசையில செயல்படுது இலை விசை. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த திசையில செயல்படும். அப்படினா இந்த கப்பியின் மீது செயல்படும் விசை என்ன இருக்கும், T இந்த திசையில இருக்கும். அதே மாதிரி T இந்த திசையில இல்லையா. இந்த T ஏற்படுத்தும் கோணம் x அச்சுடன் பாருங்க இது. சோ இது தீட்டா, சோ இத எடுத்துட்டேன். சோ zigzag, சோ இத மட்டும் எடுத்துட்டேன். எடுத்தா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இது தீட்டா அப்படினா இதுவும் தீட்டா, இது தீட்டா. ஓகே, சோ அந்த T ரெண்டு கூறுகளா பிரியும், ஒன்னு இந்த கூறு, இன்னொன்னு இந்த கூறுல பிரியும். அப்படினா இது தீட்டா அப்படினா T cos θ அடுத்துள்ள பக்கம். அதே மாதிரி இங்க இருக்கும் T sin θ இல்லையா. சோ வெக்டர் ஃபார்ம்ல எழுதலாம். சோ R is equal to, சோ கப்பி தாங்கியின் மீது செலுத்தும் விசை R ன்னு எடுத்துட்டேன். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ வெக்டர் எழுதலாம் அப்படினா cos θ இதன திசையில இருக்கு, -x திசையில -ik. புரியுதா, பிளஸ் சோ இது ரெண்டும் கீழ நோக்கி இருக்கு, -y டைரக்ஷன்ல இருக்கனால t plus t sin θ என்னது j cap minus. புரியுதா. ஓகே, இது என்னோட அப்ரோச். ஓகே, இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம், தாங்கியின் மீது கப்பி செலுத்துது. சோ இந்த திசையில என்னது தாங்கி செலுத்துது, கப்பி அதற்கு எதிர் திசையில செலுத்துது. அப்படினா கப்பி ஓகே, சோ சமநிலையில் இருக்கும்போது
ஓகே சோ என்ன சொல்லிடலாம் f net is equal to 0 இல்லையா ஏன்னா ரெண்டும் சமமா இருந்தா மட்டும் தான் இது ஸ்டேபிளா இருக்கும் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் கீழே இல்லையா அதனால தொகுபயன் விசை என்ன ஆகும் 0 ஆகும் அப்ப என்ன சொல்லிடலாம் f plus r is equal to 0 f ங்கிறது என்ன சொல்லலாம் மைனஸ் சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணனுக்கு மைனஸ் t ஓகே சோ t ஓட மதிப்பு எனக்கு தெரியாது பட் cos theta இல்லையா cos theta ஓட மதிப்பு இங்க என்ன இருக்கு சோ இது theta ஓட மதிப்பு 30 cos theta ஓட மதிப்பு cos 30 ஓட மதிப்பு √3/2 i cap minus t minus உள்ள மைனஸ் பெருக்கிட்டா என்ன கிடைக்கும் t sin theta ஓட மதிப்பு 1/5 புரியுதா சோ இப்போ என்ன கிடைச்சிரும் சோ இப்போ இந்த சைடு வந்துச்சு அப்படினா -r சோ இதெல்லாம் பாசிட்டிவ் இது என்னது j k இது i k சோ என்ன கிடைச்சிரும் இப்போ t √3/2 i k plus 3t divided by 2g once t ஓட மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படினா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சோ இந்த பொருளை எடுத்துட்டேன் இப்ப பாருங்க சோ m மீதி செயல்படும் விசை முடுக்கம் இந்த திசையில இருக்கு அதே மாதிரி t யும் இந்த திசையில பொருள்ல இருந்து விலகி இருக்கு சோ t என்ன சொல்லலாம் m into a ஓட மதிப்பு என்ன சொல்லலாம் g/3 m g/3 சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிரும் சோ r is equal to f is equal to என்ன கிடைச்சிரும் mg divided by 3 நான் 2 வேல்யூ எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும் mg divided by 6 √3 i cap plus 3g புரியுதா சோ இது என்னோட புரியுதா ஓகே சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் சோ இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டே இருங்க ஒன்ஸ் நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் தொகுபயன் திசையை உங்களால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் புரியுதா ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஷேர் பண்ணுங்க